வணக்கம். கடகராசி நேயர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அதிகம் பெற்ற கடகராசி என்பர்களே, மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரனை தனாதிபதி சூரியன் பார்க்கும் விதத்தில் மாதம் தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் விரையாதிபதி புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். அவரை 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார். எனவே இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதம்தான். எண்ணற்ற வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். நிதி பற்றாக்குறை அகலும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் கூட ஆர்வம் காட்டுவீர்கள். அதிக உழைப்பின் பேரில் லாபத்தை பெற்று வந்த நீங்கள் இப்பொழுது எளிய வழியில் ஆதாயம் காண்பீர்கள். சந்திரனை ராசிநாதனாக பெற்ற நீங்கள் சந்திரன் பூரணத்துவம் பெற்று பிரகாசிக்கும் சித்ரா பௌர்ணமி நாளில் மலை வளம் வருவது நல்லது. சித்ரகுப்தனையும் வழிபடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் உலா வருவதால் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கியிருக்கிறது. ராகு பொருள் வளத்தை கொடுப்பார். ஆனால் அதே நேரம் கேது பகவான் விரயங்களை வழங்க காரணமாக இருப்பார். அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம், அல்லது மனை வாங்குதல் போன்ற சுப விரயங்களாகவும் இருக்கலாம். பாலிய நண்பர்களின் சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான மூலதனங்கள் கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது பல மடங்கு லாபத்திற்கு விலை போகும். அந்த பணம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமாகவும் இருக்கும். சுக்கிரனின் வக்ர நிவர்த்தி காலம். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் வக்ரம் அடைந்திருக்கிறார். இதன் விளைவாக உறவினர் பகை மாறும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள முன்வருவர். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவி செய்வர். புதனின் வக்ர நிவர்த்தி காலம். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் மீனத்தில் வக்ர நிவர்த்தியாகிறார். அதே நேரத்தில் புதன் நீச்சம் பெற்று விளங்குகிறார். மறைவிடத்து ஸ்தானாதிபதிகள் நீச்சம் பெறுவது யோகம்தான். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை கையில் வைத்துக் கொண்டு காரியத்தை செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாகவே வந்து சேரும். பயணங்களால் பலன் கிடைக்கும். தூர தேசத்திலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சிலருக்கு அழைப்புகள் கூட வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. மேச புதனின் சஞ்சாரம். மே 8ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறார். சகாய ஸ்தானாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். கூட்டாளிகள் கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகுத்து கொடுப்பர். தீட்டிய திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேறும். வங்கிகளில் கடன் கேட்டு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். அதே நேரம் 5இல் சனி இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பௌர்ணமி அன்று மலை வளம் வருவது நன்மையை தரும். வக்ர சனியால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பட்டாபிஷேக ராமர் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். 2இல் ராகு இருப்பதால் நிதி பற்றாக்குறை அகலும். பொருளாதார நிலை உயரும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். குரு பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண கனவு நனவாகும். தாய் வழி ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சிலர் பகைமை பாராட்டினாலும் கடைசி நேரத்தில் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். உங்கள் சொல்லுக்கு வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்களும் மதிப்பு கொடுப்பர். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் விரயம் உண்டு. நாகசாந்தி பரிகாரங்களை செய்தால் நல்ல காரியம் நடைபெறும். இறை வழிபாடு. வெள்ளிதோறும் வைரவரை வழிபடுங்கள். வளர்ச்சி தரும் நாட்கள் மே 14, 24, 25, 28, 29. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்த நீலம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.